guys, welcome back our channel Rider Mission. அதான் உங்க கணேஷ் பேசுறேன். சோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. ஹெல்மெட் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிருக்கோங்க. சோ அத பத்தி ஒரு டீடைலான வீடியோ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். 10k குள்ள ஒரு பெஸ்டான ஒரு ஹெல்மெட் ஒன்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படினா சோ இந்த ஹெல்மெட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெல்மெட்டா இருக்குங்க. KYT ஓட TT Revo. சோ இந்த ஹெல்மெட் வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படினா சோ இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத ஒரு கிளியரான வீடியோ தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் போற வீடியோஸ் ஒண்ணே நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி guys, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்மெட் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு சோ அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒண்ணுமே வந்து சொல்ல போறோம். ஹெல்மெட்டோட பாக்ஸ் KYT அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களோட டேக்லைனே என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ஹெல்மெட் அப்படின்னு நம்ம போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்மெட் தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெல்மெட் பொறுத்தவரை ஒரு இம்போர்ட்டட் ஹெல்மெட்ங்க. ஸோ இந்தியா பேஸ்டு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவிலேருந்து இந்த ஹெல்மெட் வந்து வந்திருக்கு. இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதாங்க உள்ள எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்களே. ஸோ இதாங்க ஹெல்மெட்டு, எந்த அளவுக்கு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவரோடு இருக்குது. இந்த கவரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃபேமஸான மாடல், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. டிசைன்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இதோட டிசைன்ஸ் ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ நம்ம ஏன் இந்த ஹெல்மெட்டை பர்டிகுலராக சூஸ் பண்ணோம், அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஹெல்மெட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் மிஸ்மேட்சாக இருக்கும். பட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து வருத்தப்பட வேண்டாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா A to Z எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பிராண்டுன்னு பொறுத்தவரை இது வந்து ஒரு KYT அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிராண்ட். நிறைய ஹெல்மெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் 5,000 ஆரம்பிச்சு அரௌண்ட் 40,000 ப்ளஸ் அந்த ப்ரைஸ் பெரிய ஹெல்மெட் வந்து கலெக்ஷன் இருக்குங்க. ஸோ அதனால் அது பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வேர்ல்டு கிளாஸ் ஹெல்மெட் அப்படின்றதுனால ஸோ நிறைய ரேஞ்சுக்கு அவங்க வந்து ஹெல்மெட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன், ஸோ அதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். KYTயில் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டோட மாடல் பேர் பொறுத்தவரை TT Revo. சரிங்களா? ஸோ இந்த மாடல் வந்து TT Revo. சரிங்களா? ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹெல்மெட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கும். ஸோ இந்த மேலே வந்து ப்ளூ கலர் தான் இந்த ஹெல்மெட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் பொறுத்தவரை இங்கே உங்களுக்கு கலர் வந்து இருக்கும். ஸோ அதில் நிறைய ஃப்ளாக்ஸ், ஸோ இந்தியா ஃப்ளாக் அந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டிசைன் இருக்கும். இந்த ஹெல்மெட் பொறுத்தவரை ஒரு ரேஸ் ஸ்பெக் ஹெல்மெட்டுங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரேஸ் ஸ்பெக் ஹெல்மெட் அப்படின்னால ஸோ இங்கே இருக்குங்க. ஸோ ரேஸ் ஸ்பெக் ஹெல்மெட் அப்படின்றனால நம்மளுக்கு ஏரோடைனமிக்காக இந்த ஹெல்மெட் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட் நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஹெல்மெட்டுங்க. ஸோ லைட் வெயிட்டுன்ற எவ்வளோ கேஜி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1600 கிராம்ஸ்ங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஹெல்மெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸாக இந்த ஹெல்மெட்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஹெல்மெட்டாகவும் தெரியல. சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வைசரோட வியூ பொறுத்தவரையும் நல்ல வைடரான வியூ இருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வைடரான வியூ. சரி, ஏன் இந்த வைடரான வியூ நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நிறையா நம்ம ட்ராவல் பண்ணுவோம், சில சிட்டிக்குள்ளே வெஹிக்கிள் ஓட்டுவோம், இல்லை ஹைவேல ஓட்டினாலுமே டிசபிலிட்டிஸ் இது நல்லா வைடரான வியூ இருக்கனால நம்மளுக்கு ஹெல்மெட்குள்ளேருந்து தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா நேச்சரு எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ட்ராவல்லாம் பண்ண சொல்ல, ஸோ டூரிங் பண்ண சொல்லியும் சரி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல வைடரான வியூ இருந்துச்சுன்னா பெட்டராக நம்மளுக்கு வந்து வியூ இருக்கும். ஸோ நம்மளோட ரைடிங் அந்த கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வியூ வந்து பெட்டராக இருக்கனால நம்ம ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக இது நல்ல ஒரு பெரிய வைசராகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிங்கிள் வைசர் தாங்க வரும். ஸோ அதனால் உங்களுக்கு டியூல் வைசர் கிடையாது. சரிங்களா? ஸோ சிங்கிள் வைசர் மட்டும் தான், ஒரு டிரான்ஸ்பரண்ட் வைசர் வரும். சரிங்களா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சன் வைசர் வராது, இந்த ஹெல்மெட்டில் வராது. ஸோ இது வந்து சன்கிளாஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா ஸோ யூஸ்வலாக ஒரு ஹெல்மெட் வந்து நீங்கள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டூரிங்கில் போகிற ஒரு சன்கிளாஸ் போடணும் அப்படின்னா ஹெல்மெட்குள்ளே போட முடியாது. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா அந்த காது அந்த பெயினாக இருக்கும், இந்த காதுக்கு மேலே பெயினாக இருக்கும்,
போகாது, ஃபஸ்ட்டு கிளாஸே உள்ளே போகாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பட் இந்த ஹெல்மெட்டில் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நான் சன்கிளாஸ் யூஸ் பண்ணி நான் மார்னிங் ரைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல என்னென்னா இங்கே கிளாஸ் போட்டுக்கலாம். கிளாஸ் போட்டுக்கிறதுனால அது வந்து எனக்கு பெயினில் ஆகலை. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சூப்பராக அந்த ஸ்பேஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் சன்கிளாஸ் கம்பேட்டபிலிட்டியாக கேட்டு வாங்கணும் அப்படின்னா. ஸோ நிறைய பேர் வந்து பவர் கிளாஸ் போடுவீங்க. ஸோ பவர் கிளாஸ் போடுவீங்க. சில பேர் வந்து ரைட் அப்போ சன் கிளாஸ் போடுவீங்க, கூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்சனாக இருக்கீங்க, ஹெல்மெட்டு வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி பொறுத்தவரைய பெல்ட் ஸ்டாப், இந்த ஸ்டாப், ஸோ இந்த ஸ்டாப் வந்து எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு பொறுத்தவரைய யூஸ்வலாக சில ஹெல்மெட்ஸில் வந்து ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் வரும். நார்மலாக அந்த பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால் சேஃப்டி ஓரியன்டடில் ஸோ இந்த லாக் வந்து சூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஒரு மோர் அட்வான்டேஜ் நம்ம சைடில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போடுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ ரெகுலராக இதே டிவிங் லாக்கு தான் நான் ப்ரீவியஸ் ஹெல்மெட்லேயும் இருந்தது அப்படின்றனால இது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தெரியல. ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு அது வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளூடூத் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம காதாண்ட 2 சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த உள்ளே இருக்க அந்த தர்மாகோல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பேசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ளூடூத் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்காம் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ப்ளூடூத் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு டிவைஸ் வாங்கி உங்கள் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா என்னென்னா, ஸோ அந்த அந்த கரெக்டாக நம்ம காதை எங்கே வருமோ அந்த இடத்துல அந்த கரெக்டாக 2 ஸ்பேசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண சொல்ல என்னென்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. ஸோ ப்ளூடூத் கம்பேட்டபிலிட்டி இல்லாத ஒரு ஹெல்மெட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? ஸோ உங்களுக்கு வந்து காது வந்து பெயின் ஆகும் சரிங்களா. ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் ரவுண்டுக்கு அது வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பீக்கர் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சோட கரெக்டாக ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு காது மேலே ரொம்ப இப்படி சாஃப்டாக தான் இருக்குமே தவிர நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒர்க்குமே பண்ண வேணாம் ஹெல்மெட்டில். ஸோ அது வந்து ப்ளூடூத் கம்பேட்டபிலிட்டி இருக்க ஹெல்மெட்டை வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ப்ளூடூத்தோ இல்லை இன்டர்காமோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏர் வெண்ட். ஸோ ஏர் வெண்ட் பொறுத்தவரை சூப்பராக இருக்குங்க. ஏர் வெண்ட்டுக்கெலாம் குறையே கிடையாது, அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப்பில் இங்கே ஒரு ஏர் வெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே ஒரு டாப்பில் ஏர் வெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு ஏர் வெண்ட்டு, அப்புறம் இங்கே ஒரு ஏர் வெண்ட்டு. ஸோ டோட்டலாக 1 2 3 4 ஸோ மொத்தம் 4 ஏர் வெண்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஏர் வெண்ட் ஓப்பன் பண்ணி வெஹிக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், சவுண்ட் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஹெல்மெட்குள்ளே நல்லா அந்த ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யூஸ்வலாக நான் இந்த ஹெல்மெட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரையும் க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டுறேன் ஏர் வெண்ட்ஸ்லாம். ஏன்னா அந்தளவுக்கு நாய்ஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சில டைம்ஸ். ஸோ அதனால் நான் ஏர் வெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். உள்ள ஏர் வந்து போயிட்டு வெளியே வரதுக்கான அவுட்லெட்ன்ற கொடுத்துருப்பாங்க. 2 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இப்படி வந்து வச்சு ரைட் பண்ணுறீங்கன்னா ஏர் வந்து இந்த வழியாக இன்டர் ஆகி உள்ளே வந்து இந்த சைடில் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இது ஏரோடைனமிக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ கலருன்னு பொறுத்தவரையும் KYTயில் நிறைய மாடல் நிறைய கலர் ஆப்ஷனும் இருக்குங்க. ஸோ இந்த மாடல் பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு ஃபேமஸான இந்த மாடலுங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஹெல்மெட் பிடிச்சிருக்கு, அதுவும் இந்த கலர் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். 5000 பட்ஜெட்டில் ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பிராண்ட் நான் சொல்லலை. ஸோ அந்த பிராண்டில் பொறுத்தவரைய இந்த ஷெல் இருக்குது தெரியுமா, இந்த அவுட்டர் ஷெல் வந்து ஒரே ஷெல் தான். ஆனால் உள்ளே இருக்க பேடிங் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து சைஸஸ் மாறும். ஸோ M சைஸ்னால் அதுக்கு ஒரு பேடிங், L XL XXL அந்த மாதிரி ஒரு ஹெட் சைஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ள பேடிங் மட்டும் தான் மாறும், அவுட்டர் ஷெல் வந்து மாறாது. பட் ஆனால் KYTயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சைஸுக்கு ஒரு பொறுத்தவரையும் அவங்க வந்து இந்த ஷெல்லுமே மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த லைட் வெயிட்டும் கிடைக்கும், சைஸ் இந்த ஷெல்லோட சைஸுமே வந்து சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ L சைஸ் அந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு சின்ன ஷெல்லாக இருக்கும். நீங்கள் XXL XL அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷெல்லோட சைஸே கொஞ்சம் வேரி ஆகும், கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஹெல்மெட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால்
உங்களுக்கு ஃபிட்டுமே சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக இந்த பேலக்குலா யூஸ் பண்ணி தான் போடுவேன். எந்த ஹெல்மெட் நான் வேர் பண்ணாலும் பேலக்குலா யூஸ் பண்ணுவேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷீல்டு பிராண்டில் வந்து பேலக்குலா யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஷீல்டு பிராண்ட் சரிங்களா. ஸோ ஷீல்டு பிராண்ட்லேருந்து ஒரு பேலக்குலா வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் வந்து அரௌண்டு ஒரு 1 மந்த் மேலே யூஸ் பண்ணுறேன். ஸோ செம்ம கம்ஃபர்ட்டு. நீங்களும் வந்து ஒரு பேலக்குலா வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஷீல்டு பிராண்டு சரிங்களா. ஸோ ஷீல்டு இங்கே இருக்கும். ஸோ ஷீல்டு பிராண்ட். ஸோ இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேலக்குலா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபிட்டும் சரி கம்ஃபர்ட்டும் சரி சூப்பராக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் ஹெல்மெட்டே வேர் பண்ணுவேன். யூஸ்வலாக எப்போ நான் ஹெல்மெட்டு சிட்டி ரைடுக்காகட்டும் டே டு டே கம்யூனிட்டி ரைடு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா ஹெல்மெட் நம்ம போடுறதுக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு ப்ளஸ் என்னென்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஆயில் கோகனட் ஆயில் அந்த மாதிரி இது பண்ணுவோம். ப்ளஸ் டேண்ட்ரஃப் அது மாதிரி ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டால் ஸ்வெட் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த பேலக்குலாலே வந்து இருக்கனால என்னென்னா இதை மட்டும் நம்ம ஒரு 2 டேஸ்க்கு கொஞ்சம் நான் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 3 செட்டு என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்னா உங்களோட ஹெல்மெட்டோட லைஃபுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா அது உள்ளே இருக்க இன்னர் பேடிங்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழுக்காகாது, பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது, அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதேமாதிரி நம்மளோட ஏரோட இதுவும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய பேர் அழுக்கு பாக்டீரியாவோட ஹெல்மெட் யூஸ் பண்ணி நம்ம தலை ஃபுல்லாக வந்து ஏர் ஃபால் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பேலக்குலா யூஸ் பண்ணனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 1 மந்த்துக்கு அப்புறமும் நிறைய வாஷ் பண்ணாலுமே இதே கம்ஃபர்ட் இந்த எலாஸ்டிக் ஃபிட்டு போல சரிங்களா. நான் முன்னாடி நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிராண்ட்ஸில் பொறுத்தவரையும் இந்த எலாஸ்டிக் வந்து இப்படி கொஞ்சம் லூஸாக வருது அந்த மாதிரிலாம் ஆகும். இது ஆனால் வாங்க சொல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் அந்த ஃபிட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேலக்குலா பெஸ்ட்டான பேலக்குலா வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஷீல்டு பிராண்டில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க ஃபிட்டு. தெரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபிட் இருக்குன்னு. பின்னாடி சைடில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதேமாதிரி இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி இந்த எலாஸ்டிக் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. ஸோ இதையும் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்மெட் பொறுத்தவரையும் நான் இப்போ உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். எப்படி இருக்குது? ஸோ ஃபிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா. எந்த ஹெல்மெட் வாங்கினாலுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடும் சரிங்களா. அந்த மெமரி ஃபோம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோமில் வந்து உங்களோட அந்த ஃபேஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹெல்மெட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கான மேட்ச் ஆகிடும். ஸோ இங்கே கை வச்சின்னா உள்ளே போகக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும் ஃபிட்டு. கை லூஸாக உள்ளே போகுது அப்படின்னா அது வந்து கரெக்டான சைஸ் இல்லை, ப்ராப்பரான சைஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா டைட்டாக உள்ளே போகக்கூடாது. அதேமாரி இப்படி நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு இப்படி ஷேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஹெல்மெட்டு வந்து தனியாக ஆடக்கூடாது. நீங்கள் ஹெல்மெட் உங்களோட ஹெட்டு எந்த ஷேப்பில் திருப்பிங்களோ அதே ஷேப்புக்கு திரும்பணும் தவிர இப்படி ஆட்டிங்கன்னா உங்கள் ஹெல்மெட் மட்டும் அப்படி இப்படி ஷேக் ஆகக்கூடாது. அப்போ வந்து அந்த ஹெல்மெட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் இல்லை, சைஸ் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம். ஹெல்மெட் பொறுத்தவரைய சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேஷன் ரொம்ப மேண்டேட்ரிங்க சரிங்களா. ஸோ சர்டிஃபிகேஷன் பொறுத்தவரைய என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு இந்த ஹெல்மெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐஎஸ்ஐ ஹெல்மெட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட்டு. அதேமாரி இசிஇ 22.06 ஸோ லேட்டஸ்ட் சர்டிஃபிகேஷனோட இந்த அப்ரூவ்ட் இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய ஹெல்மெட்டில் வந்து இந்த டீரிங் லாக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ராக் அப்ரூவ்டு ரேஸ் ட்ராக்கில் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து ரேஸில் நீங்கள் ட்ரையல் பண்ண பார்க்குறீங்க இல்லை ஓட்டணும் அப்படின்னா ஸோ இந்த டீரிங் லாக் இருந்தது அப்படின்னா இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஸ் ட்ராக்கில் ஓட்ட முடியும். ஸோ அப்ரூவ்டு ஹெல்மெட் சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியான ஒரு ஹெல்மெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வைசர் பொறுத்தவரையே நிறைய வைசர் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட் வைசர் அப்படின்றனால ஸோ இதில் ஸ்மோக் வைசர் அதுமாதிரி கலர் வைசர் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாக் வைசர் பொறுத்தவரை அரௌண்ட் 1400 rupeesக்கு வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது இரிடியம் வைசர் அந்த கலராக சேஞ்சஸ் இருக்கும். அந்த வைசர்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1900 rupeesலேருந்து 2000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ 1 மந்த்தாக இந்த ஹெல்மெட்டை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க வரும். ஸோ அட்வான்டேஜ்னு பொறுத்தவரைய இந்த ஹெல்மெட் பொறுத்தவரை ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருக்குங்க சரிங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரோட்டில் ஓட்ட சொல்ல சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஏர் எல்லாம் வெண்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஏர் உள்ளே போயிட்டு அழகாக வெளியே
வருது. ஸோ சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கலர், ஸோ இந்த கலர் இந்த கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்க நான் ஹெல்மெட் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, ஒரே ஒரு கையில் பாருங்கள். அதேமாதிரி இந்த பேடிங்லாம் பொறுத்தவரையும் ரிமூவபிள் பேடிங்க. ஸோ அதனால் ரிமூவபிள் பேடிங் அப்படின்றனால நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஹெல்மெட்டோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிமூவபிள் பேடிங்கோட குஷன் அது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி புல் ஆப்ஷன், ஸோ இதில் வந்து ஒரு எமர்ஜென்சி புல் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருக்க சொல்ல உங்கள் ஹெல்மெட் அதை சின்ன கைட்டி எடுக்க முடியாது இல்லை, அதனால் இந்த ஸ்பாஞ்ச் இந்த புல் ஆப்ஷன் பண்ணி எடுத்தாங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் அழகாக வெளியே வர மாதிரி நம்மளோட ஹெட் வந்து அழகாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு. ஸோ அதுவும் அந்த கான்செப்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த கேவிடி மாடல். ஸோ டிஸ்அட்வான்டேஜ், இந்த ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணி எதனால் டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது, என்ன பிரச்சனை இந்த ஹெல்மெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு 5000 ஹெல்மெட் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் லோடராக கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைசர் தான் வருது. ஸோ இதில் கொஞ்சம் டியூல் வைசர் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா இதில் பின்லாக் வராது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்லாக்குக்கான ஆப்ஷன் இருக்கும், பட் ஆனால் பின்லாக் இது கூட டிஃபால்ட்டாக வராது. ஸோ அது வந்து நம்ம அடிஷ்னல் பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ பின்லாக் இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போக சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை மூச்சு காற்றே உள்ளே வந்து சர்க்குலேட் ஆக சொல்ல இந்த வைசர் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபாகியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ என்னன்னா விசிபிலிட்டி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடும், விசிபிலிட்டியே தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து எவ்ரி டைம் வந்து வைசரை ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ நம்ம வந்து பின்லாக் போட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விசிபிலிட்டிஸ் ஃபுல்லாக கிளியராக இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதுவும் இந்த காசுக்குள்ளே கொடுத்துருக்கலாம், சரிங்களா? ஸோ அது இல்லை, அது அடிஷ்னலாக தான் வாங்கி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பர் வைசர் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க, பிளாக் வைசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல அவங்க வந்து மார்னிங் ரைட் பண்ணுறாங்கன்னா இதோட லுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. பிளாக் வைசர் போட்டிங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லுக்கை. ஆனால் வந்து அது வந்து நம்ம மார்னிங் தான் ரைட் பண்ண முடியும், நைட் டைமில் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம வைசரே வந்து திருப்பி டிரான்ஸ்பரண்ட் வைசர் ஒன்று கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அதை மாற்றணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஈஸி தான், மெக்கானிசம்லாம் ரொம்ப ஈஸியாக கைட்டி மாட்டிக்கலாம். பட் நான் சொல்கிறேன், ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஒரு வைசரை கூடியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு வைசர் போட்டு யூஸ் பண்ணணும், நைட்டு ஒரு வைசர் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஓகேவா? இல்லை என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 ருபீஸ்ங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டு ஸோ 8500க்கு ஒர்த்தா இந்த ஹெல்மெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை, ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஹெல்மெட்டை தேடிட்டு இருந்தேன். ப்ளஸ் கிராஃபிக்ஸும் ரொம்ப ஐ கேட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்து ப்ளூடூத் கம்பேட்டபிலிட்டி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்க மாதிரி நான் தேடிட்டு இருந்தேன். என்னோட விஷயங்கள் எல்லாமே இதில் மேட்ச் ஆச்சுங்க, இந்த ஹெல்மெட்டில் மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஹெல்மெட்டை வந்து சூஸ் பண்ணேன். உள்ள சன்வைசரும் கொடுத்துருந்தாங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் சேல் வைஸ் வந்து அதிகமாக சேல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கேஒய்டி நம்ம சென்னையில் இருக்க கிஎஸ். ஸோ அவங்களோட ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லைங்க, பட் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு கேஒய்டி ஹெல்மெட் வாங்கணும், நிறைய கலெக்ஷன் இருக்கணும், போட்டு பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்க கிஎஸ் ஷாப் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து நிறைய ஹெல்மெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரோ டிப்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹெல்மெட் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நேரில் போயிட்டு போட்டு பார்த்து அது உங்களுக்கு ஃபிட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஹெல்மெட் பாக்ஸில் 500 ருபீஸ் ஒர்த் ஃப்ரீன்னு ஒன்று போட்டுருந்தாங்க, அது என்னன்னு தெரியுமாங்க? ஸோ இந்த ஹெல்மெட்டில் பொறுத்தவரைய இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இது வரையும் மட்டும்தான் ஹெல்மெட்டோட இது. ஸோ இந்த பிளாக் கலர் இருக்குது தெரியுமா, இது வந்து ஸ்பாய்லர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பாய்லரோட ப்ரைஸ் தான் அந்த 500 ருபீஸ். ஸோ முன்னாடி வந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லரோட ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பாக்ஸில். அதுக்கப்புறம் இப்போ வர ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் வராது. ஸோ ஹெல்மெட் மட்டுமே 8500 ருபீஸ், சரிங்களா? சில ஷாப்பில் மட்டும் இந்த ஹெல்மெட் வந்து ஸ்பாய்லரோட வருது, அது வந்து அந்த பாக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்பாய்லரோட இருக்குது ஸ்பாய்லர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பாய்லர் இல்லை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்கிக்கணும். இந்த ஸ்பாய்லரோட ஒர்த்து 500 ருபீஸ், அது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் இந்த ஹெல்மெட்டில் நான் வாங்கின ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாகவே வந்தது, இந்த ஹெல்மெட் கூடிய இந்த ஸ்பாய்லர் ஃப்ரீயாக வந்தது. ஸோ அதை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு இன்டர்காம் வாங்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்கமிங் ரைட் நிறைய வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட்ஸ் பற்றி வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் விட்டு இருந்தேன், இல்லை ஆல்ரெடி இந்த ஹெல்மெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ்.